இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்ன பண்ணீங்கிறது பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு வரகரிசி பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். 1 கப் வரகரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு 2யும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பை லைட்டா வறுத்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாத்திட்டு இது கூடவே 5 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா நெய், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் கொழுக்கட்டை பண்றதுக்கு 1/2 கப் தண்ணியில கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 கப் ராகி மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்திருக்கேன். மாவு கொஞ்சம் கூட கையில ஒட்டாம இருக்கணும். ஸ்டஃபிங் பண்றதுக்கு ஒரு பேன்ல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப இது கூடவே 1 கப் வெல்லத்தை லைட்டா கரைச்சிட்டு அதையுமே ஆட் பண்ணிருக்கேன். கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி. இந்த பூரணத்தை ராகி மாவுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பொங்கல் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்ப இதுக்கு நார்மலா நம்ம தாளிப்பு கொடுப்போம் இல்லையா, மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டா பொங்கல் ரெடி. சட்னி, சாம்பார் 2ஓட வச்சு சாப்பிடவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி தான் ரெடி